வணக்கம் மக்களே! நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. லோ பட்ஜெட்ல வீடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நாங்க தேடி தேடி லோ பட்ஜெட் வீடு புடிச்சிட்டுருக்கோங்க. இந்த வீடும் பார்த்தீங்கன்னா, ஒரு லோ பட்ஜெட் தாங்க. ஆமாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாரி மெயின் டோர் வச்சு, சூப்பரான பிளானிங்ல செம்மையான பெயிண்டிங் ஒர்க் குடுத்து, பார்க்கவே அட்ராக்டிவா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். லோ பட்ஜெட் வீடு நெறையா தேடி எடுத்துட்டு இருக்காங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்கில் செம்மையான பிளானிங்கில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் காம்பேக்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சம் போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு ஏரியாவில் நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. பாருங்கள், வாட்டர் சம் போர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸ் 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டோர் பார்த்திங்கன்னா டீக்குட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சைடு வால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு அருமையான செல்ஃபு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் லெஃப்ட் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம்ங்க. இது நல்ல ஸ்பேசியஸான அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பரான பிளானிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. லிவிங் ஹால் உள்ளே என்றானோ ரைட் சைடு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா தாங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்லாம் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு, லாஃப்ட் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே இருக்க வால்க்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான கிச்சனாகவே சூப்பரான பிளானிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வெளியே வந்து அவுட்டர் ஸ்டேர் கேஸ் மூலமாக மேலே போனோன்னா மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ் மூலமாக மேலே ஏறி பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவிலங்க இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையும் நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பரான பிளானிங்கில் இந்த பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க வீடு வாங்கும்போது நான் பீஸ்ஃபுல்லாக மேலே தனியாக எனக்கு பெட்ரூம் வேணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான வீடுங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் மேலேயும் ஒரு கிச்சன் எடுத்து ஒரு ஹால் விட்டு நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்லேயே இருக்குங்க. முன்னாடி பாருங்கள், நிறைய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லெஃப்ட் சைடு ஏரியாவில் துணி காய போடுறதுக்கான கம்பி கொடுத்துருக்காங்க. சுற்றி வீடுகள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டெப்ஸை ஸ்ட்ராங்கான மெட்டலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியா, அதாவது நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. லோ பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகளே இல்லாத ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த வீடு லோ பட்ஜெட் தான், ஆனால் சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.